கனிவும் மனத்தாழ்வும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசுவின் கனிவும் மனத்தாழ்வும். இயேசுனுடைய கனிவு என சொல்லப்படுகின்ற பொழுது அவர் பரிவு உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, மனதுருக்கம் உடையவராக, மனமிறங்கி மன்னிக்கக்கூடியவராக, நன்மை செய்யக்கூடியவராக, செடுமிடமெல்லாம் நன்மை செய்யக்கூடியவராக, பிசாசு துன்பப்படுத்தி அனைவரையும் சுகப்படுத்தி செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்யக்கூடிய கடவுளாய் இருந்தார் என்று திருத்தூதர் 10:38 வாசிக்கிறோம். நன்மை செய்வதே அவருடைய பிரதான நோக்கம், மன்னிப்பதே அவருடைய பிரதான பணி, அன்பு செய்வதே அது பிரதான நோக்கமாக இருந்தது. பிரியமானது, இது இயேசுனுடைய கனிவை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இயேசுடைய மனத்தாழ்வு அல்லது மனத்தாட்சி என்பது அவர் கடவுள், மனிதனாய் பிறந்தவர், கடவுளுடைய மகன். ஆனாலும் பிரியமானவர்களே, அவருடைய மனத்தாட்சி எந்த அளவுக்குன்னா, பிலிப்பியர் 2 முதல் வாசிப்பது போல கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை பிடித்து கொண்டிருக்க தேவையில்லாதபடி மகிமையை துறந்து தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னை முற்றிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இதுதான் அவருடைய மனத்தாட்சி. எல்லாவற்றையும் இழந்தார். எழுந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று வாசிக்கிறோம்வா. அந்த எழுந்து போனதை தேடி மீட்பதற்கு அவர் தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து அடிமையாக வெறுமையாக்கிய அடிமையின் தன்மை போன்று சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னை முற்றிலும் வெறுமையாக்கினார். இது இயேசு கிறிஸ்துனுடைய மனத்தாட்சியை குறிக்கிறது பிரியமானவர்களே. ஏனெனில் அவர் பணி விடை பெற அல்ல, பணி விடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாகவும் தன் உயிரையே கொடுத்தார். அத்தகைய மனோபாவம் நமக்குள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிற அந்த பரிவு, இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட மனத்தாட்சியுடையவர்களாக நீங்கள் நானும் மாற வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரை இந்த பூமி நாம் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.